Daily. Taste the Daily. யாழ்னி, எப்படிமா இருக்க? யாழ்னி, இளங்கோ, அது ஹே, என்னாச்சு உனக்கு? என்ன யாழ்னி? அது நாள் தள்ளி போயிருக்குங்க. நான் உண்டாயிருக்கேன்னு நினைக்கிறேன். யாழ்னி, ஏய், ஐயோ, 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 மெதுவா. என்ன மன்னிச்சிருங்க இளங்கோ. நான் உங்களை ஏமாத்திட்டேன். நீ ஏமாத்தல யாழ்னி, விதிதான் நம்மளை ஏமாத்திருச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நம்ம குழந்தைன்னா உங்களுக்கு எவ்வளவு உயிர்னு எனக்கு தெரியும். குழந்தைக்காக நீங்க எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தீங்க. ஆனா அந்த குழந்தைய உங்க கையில பெத்து கொடுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. பரவாயில்ல, விடு யாழ்னி. போனதை நினைச்சு அழுது என்ன பிரயோஜனம்? அதான் நீயும் அண்ணியும் பேசி ஒரு முடிவு பண்ணிருக்கீங்கல்ல. அந்த குழந்தை நம்ம குழந்தை தானே, அது நமக்கு போதும் யாழ்னி. நான் பண்ணதுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? எந்த வருத்தமும் இல்ல. குழந்தை இல்லாம நம்ம உயிரையே இழந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இனி வாழவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இனியா கிட்ட அவ குழந்தைய நான் கேட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, நான் உன்னை தப்பாவே நினைக்கல. நீ முதல்ல அழாத. அத்தை, சொல்லுமா. என் வயித்துல குழந்தை உண்டான உடனே மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்ன எவ்வளவு அன்பா நடத்தினாங்க. எவ்வளவு மரியாதையா, எவ்வளவு கௌரவமா நடத்தினாங்க. அந்த அந்த மரியாதையும் அன்பும் எனக்கு எப்பவும் வேணும். குழந்தையே இல்லைன்னா நிச்சயமா நானும் இளங்கோவும் ஒன்னாவே இருக்க முடியாது. அதுக்கு மாமாவே விட மாட்டாரு, எனக்கு தெரியும். அவரோட உயிருக்கு இருக்கிற ஆபத்துக்கு எங்க குழந்தை மூலமா தான் ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு அவரு நினைச்சிருக்காரு. அவரோட எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆயிட்டா எனக்கு இந்த வீட்டுல நிச்சயமா இடமே கிடைக்காது அத்தை. அதனாலதான் இனியாவோட குழந்தைய நான் கேட்டேன். எனக்கு தெரியுமா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இளங்கோவும் புரிஞ்சுக்கிட்டான். அழாம இரு, டாக்டர் உன்னை அழக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. இளங்கோ, அன்னைக்கு மாமா கிட்ட நீங்க உங்க வாரிச கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல. இப்போ உங்க வாரிசு இல்ல. அந்த வாரிசுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? யாழ்னி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? யாழ்னி, ஏன் இப்படி தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க? அப்பா அந்த வாரிசை பெத்து கொடுப்பியான்னு தான் கேட்டாரு. அதுக்காக தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இளங்கோ, நீங்க மாமா பேசினத நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மாமா எப்படியாவது உங்க மூலமா ஒரு வாரிச கொண்டு வரணும்னு தான் நினைச்சிருக்காரு. அப்போ இந்த குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னும் போது அவர் உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி அது மூலமா வாரிச பெத்து கொடுன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு, அவர் அப்படி அறிவு கட்டத்தனமா கேட்டா நான் அப்படி பண்ணிருவேனா? இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்.
Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.